அங்கைய கண்ணியாய் அவதரித்தாயம்மா இளமெல்லாம் விளங்கு புகழ்படைத்தாயம்மா அங்கைய கண்ணியாய் அவதரித்தாயம்மா இளமெல்லாம் விளங்கு புகழ்படைத்தாயம்மா அகிலமெல்லாம் விளங்கு புகழ்படைத்தாயம்மா அங்கைய கண்ணியாய் அவதரித்தாயம்மா அகிலமெல்லாம் விளங்கு மாமதுரை குடிகிற பாயம்மா மங்கைய கரசியே மனமகிழும் தாகே மங்கைய கரசியே மனமகிழும் தாகே பூங்கார மங்கைய கரசியே கரசியே மனமகிழும் தாய் மங்கைய கரசியே மனமகிழும் தாய் ஓங்கார நாதமிது நாத சங்கீதமணி நகந்தரகம் நாத சங்கீதமணி நகந்தரகம் சகுனி நாத சங்கீதமணி நகந்தரகம் எல்லோருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களுக்கும் பெருமதிப்புக்குரிய எண்ணர்மை தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கிராமத்தார்களுக்கும் கண்ணனை காத்து கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெளிவாக ஒளிபரிக்க அமைத்துக் கொண்டிருக்கும் அம்மன் ஆடியோ ஸ்ரீ அம்மன் ஆடியோ உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனக்கு பக்கபலமாகவும் பக்கத்துணையாகவும் வீற்றிருக்கும் என்னுடைய சக கலைஞர் அனைவர்களுக்கும் முதற்க நன்றியையும் இங்கு தெளிவாக ஒளிநாடா செய்து கொண்டிருக்கும் இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் கோயம்புத்தூர் நண்பருக்கும் அந்த யூடியூப் சேனல் MMK யூடியூப் சேனல் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று கூறும் குரலின் தன்மைக்கேற்றவாறு உலகத்திற்கே நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும். இந்த தாயும் தந்தையும்
முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமான் வணங்கிய நாம் அனைவர் வணங்கக்கூடிய ஆதி பராசக்தியையும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய துணைவியாகப்பட்ட அங்கையர் கண்ணி மங்கையர்க்கு அரசி உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் என் தாய் மீனாட்சி என்று சொல்லக்கூடிய துர்காதேவியை வணங்கிவிட்டு பிறகு என்னை கதைப்பணியை தொடங்குகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு எங்கு வழியாக நடிக்கும் தென்மொழி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். கதராடை அணிவித்து கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வீட்டில் அருமையான அன்னதானம். சாப்பாடு போடும்போது அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, சாப்பிடும்போது அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு வீட்டில். இப்போ நாடகம் பார்க்குறதுக்கு யாருமே இல்லையே, எல்லாம் சாப்பிட்டு போய் தூங்கிட்டீங்களாக்கணும். சுட வச்சுட்டு வருவாங்களா? சந்தோஷம். அடி வாங்க தயாரா எனக்கு ஒன்று பிரச்சனை. நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி அலைமகளும் அலைமகளும் கொழுவிருக்கும் ராத்திரி மலைமகளும் நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி தூக்கமில்லா மனிதனை தூங்க வைக்கும் தூக்கமில்லா மனிதரையும் தூங்க வைக்கும் ராத்திரி சூழ்ந்து வரும் அமைதி தரும் ராத்திரி இந்த நாள் முழுதும் துணங்குவிடும் சிவராத்திரி இந்த நன்றி என்று வழங்குவது நவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி கவிஞர் கற்பனைகள் ஊட்டுவதும் ராத்திரி நாடு கலைஞர்கள் அரங்கத்திலே சேருவதும் கவிஞர் கற்பனையை தூண்டுவதும் ராத்திரி அரங்கத்திலே சேருவதும் ராத்திரி காலையிற்கு ஓரிரவு சிவராத்திரி எங்கள் கண்ணையற்கு உண்பதுதான் நவராத்திரி இந்த காலையற்கு ஓரிரவு சிவராத்திரி அழகு கண்ணியற்கு 9 நாள் நவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி மலைமகளும் ஏமத கலைவாணியும் பொழுதிருக்கும் ராத்திரி ஜெயமதுவும் சேர்ந்து மகிழ வைக்கும் ராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி. அப்பா ஆட்டம் பின்னி விட்டார் உன்னை. அப்படியா? என் தாய் மெனக்கரையும் தந்தையும் நீ சிந்தா குளம் அணவை தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலா உமையாள் மைந்தா மறைநாயக என உலகத்தவர் பாராட்டும் உன்னத கடவுளை கருணை கடலாகிய கந்தையா ஞான சக்தி வேல்தனை பெற்ற வடிவேலா சூரனை இருக்கூறாக பிழந்திட்ட வீரனை ஞான பழமேனி உனக்கெதற்கு ஞான பழம் என அவ்வையின் போற்றுதலை பெற்ற எங்கள் பழனி ஆண்டவா சிவாய நாமம் என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு காலம் இல்லை என்ற பரம்பொருளான சிவனும் பிரிகுமணியால் இட்ட சாபத்தின் காரணமாக பிரணவ மந்திரத்தை மறந்திருந்த காலத்தில் சிவனுக்கு பிரணவ மந்திரத்தை எடுத்து
எடுத்து ஓதி தகப்பன் சுவாமியனும் குமரகுருபரனும் எனும் பெயர்தினை பெற்ற எங்களின் குலக்கடவுளே இக்குழுவை போற்றுவனும் என்னையும் என் நாடும் நாட்டு மக்களும் சிறப்புடன் வாழ உனது அருளும் ஆசியும் என்றென்று வேண்டும் இறைவா. கந்தா, கடம்பா, கார்த்திகையா, ஆறுமுகா, சங்கரின் மகனே, சராச்சரா, சரவணா, ஷண்முகா, செந்தில்வேல் முருகா, முருகா 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 முருகா. சோகப்பாட்டு பாடவா? நான் ஏன் சோகப்பாட்டு பாடணும்? நானும் சோக பாடலாம் பாட முடியாது. ஏனே சோகப்பாட்டு? எதுக்கு சோகம்? உங்களுக்கு என்ன சோகம்ப்பா? அத்தாச்சி வீட்டில் தானே இருக்கு. அத்தாச்சி வீட்டில் இருக்கிறதுனால தான் சோகமா? அது சரி. அத்தாச்சினால தானே சோறு பொங்கி போடுது. நீங்களும் நல்லா தானே இருக்கீங்க, அப்புறம் ஏன் சோகப்படுறீங்க? சரி, அத்தாச்சி இருந்து நல்லா இல்லையா? நீங்கள் என்னையவே இந்த பாடுபடுத்துறீங்களே, வீட்டில் அத்தாச்சி என்ன பாடுபடுத்திருப்பிய? அதனால் கந்தன், கடமன், கார்த்திகேயன் இங்கே வர வேண்டும். கந்தனை எதிர்பார்த்து வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, அவன் வரவேண்டி வருவோர்க்கு அருளாண்டி, அவன் வரவேண்டி வருவோர்க்கு அருளாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி, எங்கள் சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி, சினப்பட்டு மலையேறி அமர்ந்தாண்டி, சினப்பட்டு மலையேறி அமர்ந்தாண்டி, நவலோக மணியாக நின்றாண்டி, நவலோக மணியாக நின்றாண்டி, நடமாடு உருவாக அமைந்தாண்டி, நடமாடு உருவாக அமைந்தாண்டி, அவன் தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, மலையாண்டி. பாலாபிஷேகங்கள் கேட்டாண்டி, உங்கள் பஞ்சாமுகம் பாலாபிஷேகங்கள் சேர்ப்பாண்டி, உடல் பஞ்சாமுகம் கொண்டு பெருவாண்டி, ஆளார மலையேற வைப்பாண்டி, நம்மை காலார மலையேற வைப்பாண்டி, கந்தா என்றால் இங்கு வருவானடி, கந்தா என்றால் இங்கு வருவானடி, சொல்லி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, மலையாண்டி. சித்தர்கள் சீடர்கள் பல கோடி, அவன் செய்வாக்கு எவர் கேள்வரோடி, சித்தர்கள் சீடர்கள் பல கோடி, அவன் செல்வார்க்கு எவர் கேடு மறுவோடி, முருகனில் செய்வார் எவர்கேனும் வருமோடி, சித்தர்கள் சீடர்கள் பல கோடி, அவன் செய்வாக்கு எவர்கேனும் வருமோடி, பக்தர்கள் தினந்தோறும் பல கோடி, பக்தர்கள் தினம் தோறும் பல கோடி, எங்கும் வருவார்கள் புகழ் பாடி கொண்டாடி, எங்கும் வருவார்கள் புகழ் பாடி கொண்டாடி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, அவன் வரவேண்டி வருவோம் அருள்வாண்டி, ஆடி அருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி, பழனி மலையாண்டி. இவ்வளவு பக்தியா? கொத்தனாரா? நன்றி நன்றி நன்றி. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படி ஒரு ஆள் இருக்கணும்மா. அப்பதான் கலக்கல கலக்கலன்னு இருக்கும். இந்த திருவிழாவை மறக்கவே கூடாது. திருவிழாவே அதுக்கு தானே வைக்கிறது. ஆடி பாரு. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலத்தினிலே வேற்பாடி வனத்தினிலே நம்பி தலைவனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும், அகண்ட பரிபூரணத்தை காண வேண்டும். ஜோதி என்ற சுடருடைய கையில் தாங்கி சுற்றந்த முருகனை வேட்கொண்ட முருகனை இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்ல ஆசி தர வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நெல்லுக்கு இறைத்தண்ணீர் வாய்க்காய் வழிவோடி அங்கு புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவரே உள்ளர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று சொல்லக்கூடிய எனக்கு
கிடைக்கும் முருகப்பெருமானுடைய திருக்காட்சி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். முருகப்பெருமான் கலியுக கடவுள் என் வாழ்வில் எனக்கு அருள் வாழ்ப்பது போல் உங்களுடைய அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் முருகனுடைய அருள் இருக்க வேண்டும், முருகனுடைய ஆசி இருக்க வேண்டும், முருகனுடைய கருணை இருக்க வேண்டும். கருணை உள்ளம் கொண்ட கடவுள் கந்தபெருமான். அந்த கந்தபெருமானை வேண்டி நான் வந்திருக்கேன். நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. எனக்கு செய்யக்கூடிய உதவி தெய்வமாகப்பட்ட கந்தபெருமானுக்கே செய்யக்கூடிய உதவி. அதனால் கந்தனை நினைத்து மனதுக்குள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தாவரம் தா பிருந்தாவனம் பாவனம் தா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தாவரம் தா பிருந்தாவனம் பாவனம் தா பெண்ணை உண்டவா யாழ் மண்ணை உண்டவா பெண்ணை உண்டு காதல் நோய்க்கு மருந்தாகவா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா கிருஷ்ணா வரந்தா வரந்தா என்ன செய்ய நானும் தோல் பாவைதான் உங்கள் கைகள் ஆட்டி வைக்கும் நூல் பாவைதான் முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனம் பாவனம் தா நீ இல்லாமல் என்றும் இங்கு இயங்காத பூமி நீ அறியா சேதில்லை எங்கள் கிருஷ்ண சுவாமி பின்தொடர்ந்து அசுரன் வந்தால் புன்னகைத்து பார்ப்பார் கொஞ்ச நேரம் ஆடிவிட்டு அவர் கதையை தீர்ப்பார் உஞ்ஞானம் போற்றிடாத மெஞ்ஞானமே அஞ்ஞானம் தலையை கூற விஞ்ஞானம் ஏது அந்த அர்ஜுனனுக்கு நீ உரையாய பொன்னான உண்மை கேட்க முருகிறாளே இங்கே ஒரு மயிலிப்பிழி சூட்டிக்கும் மன்னரனே மங்கைக்கு என்றும் நீயே மனவாளனே முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தாவரந்தா பிருந்தாவனம் பாவனம் தா जय जय राम 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 सीता राम जय जय राम जय जय राम सीता राम जय जय राम जय जय राम जय जय राम सीता राम மச்சமாக நீரில் தோன்றி மறைவு தன்னை காத்தா பூர்வமாக நீரில் வந்து பூமி தன்னை வீழ்த்தாய் வாமனம் போல் தோற்றம் கொண்டு வாழந்து நீண்டார் கண்ணனாக நீ வந்து காதலும் தந்தார் உன்னவதாரம் திருவடித்தால் திருமணமாகும் வாராமல் போவாயோ வாசுதேவனே வந்தாலே வாழும் என்று உன் ஜீவனே முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தாவரந்தா பிருந்தாவனம் தாவரந்தா என்ன செய்ய நானும் பாவைதான்
உன் கைகள் ஆட்டி வைக்கும் நூல் பாவைதா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா கிருஷ்ணா வரந்தா வரந்தா நன்றி நன்றி நன்றி. வெள்ள கமலத்தை வீச்சிருப்பான் வாணியன் உள்ள கமலத்தில் உவந்திருப்பாள் கள்ளத்தோர் பாவில் இருப்பான் ஐந்து அவள் பாதமுனிவோர் நாவில் இருப்பான் ஐந்து என்று சொல்லக்கூடிய கலைவாணி என்று என்னுடைய நாவலை இருக்கணும் நல்ல தமிழ்களை அள்ளிக் கொடுக்கணும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நிறைய ஆசையோடு வந்திருக்கேன். என்னுடைய ஆசை நிறைவேறணும் என்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக எனக்கு தேவை. அதனால் உங்கள் ஒத்துழைப்போடு நானும் கந்தபெருமானை வழிபட வேண்டும் என்பதற்காக கண்ணே என் கண்மணியே என் கையில் வந்த பூந்தோட்டமே கண்ணே என் கண்மணியே என் கையில் வந்த பூந்தோட்டமே பொன்னே பூமணியே என் வர பூந்தோட்டமே நான் பாடுவேன் நீ இல்லாத நேரம் தேடினேன் ராசா என் ராசா கண்ணு உன்னை நம்பி வந்த ரோசா கண்ணு உன்னோட ஒன்னானே என உன்னை என்ன சின்ன பொண்ணு ராசாமணியே என் கண்ணில் வந்த பூந்தோட்டமே ராசா என் ராசா கண்ணே என்ன நம்பி வந்த ரோசா கண்ணே உன்னோடு ஒன்னானே தேன உன்னை என்ன சின்ன பொண்ணு உள்ளத்துக்குள்ள நீ செஞ்சு வச்சு முள்ளே நீ சொன்ன கருளே நினைச்சு பார்த்தான் கண்ணுக்குள் ஒண்ணு நீ கட்டி வச்சு பாரு பாரு கண்ணே என் கண்மணியே என் கண்ணில் வந்த பூந்தோட்டமே என்ன நம்பி வந்த ரோசா கண்ணே நீ இல்லாத நேரம் நான் வாடினேன் வாடி வாடி மாறே உன்னோட ஒன்னானே தின ஒன்னு என்ன சின்ன பொண்ணு. நன்றி நன்றி நன்றி. அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சன வேள் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கையில் இரு காலம் தோன்றும் முருகா என்று போதுவார் முன்னே அருவமும் உருவமுமாகி அநாதையாய் பிளவாய் ஒன்றாய் பிரமமா என்ற ஜோதி பிழம்புத்திர மேனியாகி கருணை கூர்முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவார் உதித்
உத்தனர் உலகம் உய்ய. நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் முருகா 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 முருகான்னு அனுதினமும் முருகப்பெருமானை எண்ணி உங்களுக்காக வேண்டுதலுக்காக நான் வந்திருக்கேன். ஏன் நான் உங்களுக்காக வேண்டணும் சொல்லுங்கள்? நான் பேசாமல் பழனிமலைக்கோ திருத்தணிக்கோ இல்லை திருச்செந்தூருக்கோ இல்லை சுவாமி மலைக்கோ இல்லை பழமுதிர்ச்சோலைக்கோ போய் முருகா நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நான் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேறணும், நான் மட்டும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு எனக்காக மட்டும் நான் வேண்டிகிட்டு போயிடலாம்ல? எதுக்காக? பொதுநலமாக எல்லாருக்கும் வேண்டுறேன். ஒரு விஷயம் சொல்லவா? இருக்கிற சில சகோதரர்கள் சில தந்தைமார்கள்லாம் இருக்கீங்க. தந்தைமார்களுக்கெல்லாம் சொல்கிற விஷயம் தெரியும். ஆனால் சகோதரர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம நாட்டில் உழைப்பு கம்மியாயிருச்சு தெரியுமா? உழைப்பு கம்மி. என் நாட்டில் இருக்கிற ஆண்கள் பூரா குடிக்கு அடிமையாகி சோம்பேறியாக இருக்காங்க. ஆண்கள் பூரா குடிக்கு அடிமை, பெண்கள் பூரா எதுக்கு அடிமை தெரியுமா? எந்த வேலையும் பார்க்காம சோம்பேறித்தனமாக ஆயிட்டாங்க. என்ன காரணம்? அந்த காலத்துலலாம் உடம்பு வளைச்சி வேர்வை உடம்புலேருந்து வேர்வை வர்ற அளவுக்கு உழைச்சாங்க. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை. ரொம்ப வளையக்கூடாது, நெளியக்கூடாது, குனிஞ்சு கூட்டக்கூடாதுன்னு நின்றுக்கிட்டே கூட்டுறதுக்கு விளக்கமாறு வந்திருக்கு. கையில் உட்காந்து மாவு அரைக்கக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு மிஷின் வந்திருக்கு. மிளகா அரைக்கக்கூடாது, நமக்கு கையெல்லாம் வலிக்குமே, கால் நீட்டி போட்டால் வலிக்கும் அப்படின்னு அதுக்கு மிக்சி வந்தாச்சு. பாருங்கள், அந்த காலத்துலலாம் இடிக்கிறதுக்கு அம்மிக்கல்ல ஆட்டுகள் இருந்துச்சு, அரைக்கிறதுக்கு கல் இருந்துச்சு, புடைக்கிறதுக்கு திருவை இருந்துச்சு, அரைக்கிறதுக்கு திருவை குத்துவரல் இருந்துச்சு. ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. அப்போல்லாம் சாம்பல் போட்டு பாத்திரம் தேய்ச்சாங்க, இந்த கையில் உள்ள வலிமை தெரிஞ்சிச்சு. இப்போ அப்படி இல்லை. என்னென்னமோ சோப்பு வந்துச்சு, கொஞ்சோண்டு தொட்டால் நுரை தான் வருது, ஆனால் கையில் உள்ள வலுவு போயிடுச்சு. என்ன காரணம்? சோம்பேறித்தனம். எப்போ உங்களுக்கெல்லாம் 100 நாள் வேலை கொடுத்தாங்களோ அப்போ பூரா நீங்கள் சோம்பேறி ஆகிட்டீங்க. வீட்டுக்கு உலக்க இருக்குமே இப்போ இருக்கா? அதெல்லாம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இப்போ உள்ள தலைமுறைகள் அந்த தெருவில் ஊற்றுன்னு அந்த தெருவுக்கு சத்தங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி சீதனமாக என்னென்ன கொடுத்தாங்க தெரியுமா? அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரலைக்கல், இதெல்லாம் சீதனமாக கொடுத்தாங்க. ஆனால் இப்போ கொடுக்குற பூரா மிக்சி, கிரைண்டரு. நம்மளாம் அப்போ கொஞ்சோண்டு பழைய சோறு இருந்தாலும் அதை தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம், காலையில் சாப்பிடுவோம். கொஞ்சோண்டு பழைய குழம்பு இருந்தாலும் அதை சுண்டை வச்சுக்குவோம், காலையில் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை. தூக்கி உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடுறது. அது 1 வாரம் ஆனாலும் அதை விட்டு எடுக்கிறது இல்லை. என்ன உங்களுக்காக தான் இப்போ இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ காரணம் என்ன? ஒரு விஷயம் தெரியுமா? நீங்களாம் நல்லா உணர வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் 75% வடநாட்டுக்காரன் வந்து இறங்கிட்டான். நல்லா கவனிக்கணும். வடநாட்டுக்காரன் 75% இறங்கியாச்சு. இங்கே உள்ள பெரிய பெரிய முதலாளிகள் பூரா வடநாட்டுக்காரனுக்கு வேலை கொடுக்க ஆரம்பித்தாச்சு. ஏன் தெரியுமா? கொத்தனார் வேலையாக இருக்கட்டும், இல்லை சித்தாள் வேலையாக இருக்கட்டும், இல்லை ரோடு போடுற வேலையாக இருக்கட்டும், கம்பி கட்டுற வேலையாக இருக்கட்டும், இல்லை பாலம் கட்டுற வேலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி கடினமான வேலை பார்க்குறது பூரா வடநாட்டுக்காரன். ரொம்ப வேணாம், அங்கே சுங்கச்சாவடி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பூரா வடநாட்டுக்காரன் தான் இருக்கேன். என்ன காரணம்? ஏன் நம்ம நாட்டுக்காரவங்களுக்கு, நம்ம நாட்டு இளைஞர்களுக்கு தெம்பு இல்லையா, வலு இல்லையா, இல்லை உழைக்க தைரியம் இல்லையா? என்ன காரணம்? நீங்கள்லாம் 10 மணிக்கு போனால் 10 மணிக்கு போய் ஒரு கலவையை போட்டு உட்காந்துருவீங்க. அதுக்கப்புறம் டீ வரணும், வடை வரணும் அப்படின்னு உட்காந்துருவீங்க. 11 மணிக்கு தான் வேலை பார்ப்பீங்க. ஆனால் அவன் அப்படி இல்லை. காலையில் 6 மணிக்கு வந்தால் கொஞ்சோண்டு ரேஷன் அரிசி சோத்தை தின்னுட்டு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை பார்க்குறான். 400 ரூபா சம்பளம் கொடுத்தா போதும். ஆனால் நம்ம ஆட்களுக்கு 1500 ரூபா கொடுத்தாலும் எங்களுக்கு பத்தலேன்னு சொல்கிறோமே தவிர, ஆனால் அந்த 1500 ரூபாய்க்கு தக்கன நம்ம உடம்பை வளைச்சி வேலை பார்க்குறோமா? இல்லை. இது ஆண்கள் படுத்துகிற பாடு. எப்படா 4 மணி ஆகும் அப்படின்னு வாங்கிட்டு போகிற 1500 ரூபாயில் 500 ரூபாயை கொண்டு போய் மொய் போட்டுட்டு வாங்கி குடிச்சிட்டு அந்த 1000 ரூபாயை கொண்டு போய் வீட்டில் கொடுக்குறீங்களா அப்படின்னா கேள்விக்குறி தான். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவங்களுடைய நிலைமையை மட்டும் கேளுங்க.
வரும்போது தனியாக வர்றதில்ல, குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக வரணும். முந்தா நாள் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி யாருக்காவது எதுவும் தெரியுமா? திருப்பூரில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி வடநாட்டுக்கார சேர்ந்து நம்ம தமிழால் ஒருத்தனை அடிச்சிட்டான். தமிழ் இளைஞனை அடிச்சிட்டான். அவன் யார்? அங்கேருந்து பொழைக்க வந்தவன். நம்ம ஊருக்கு பொழைப்பை தேடி நாங்கள் எப்படியாவது பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு 100 ரூபா சம்பளத்துக்கு பொழைக்க வந்தவன். இன்றைக்கி திருப்பூரில் அதிகபட்சமாக இருக்கிறது பூராமே வடநாட்டுக்காரன் தான். எல்லாரும் சேர்ந்து ஒரு தமிழனை அடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு என்னுடைய நாட்டு இளைஞர்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் குடிக்கிற மது தான். மது மயக்கத்தில் உங்களுக்கு உடம்புல தெம்பு இல்லை, வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இல்லை. அதனால தான் அவன் கடினமான வேலையெல்லாம் பார்க்குறான். அக்னி நட்சத்திரம் நடக்குது சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தில் மழை பெய்யக்கூடாது, அக்னி வெயில் அடிச்சே ஆகணும். ஆனால் நம்ம ஆளுகள்லாம் மாசி மாத வெயிலுக்கே யாரும் வெளியில் போகிறதில்ல. என்ன காரணம்? உடம்பு அந்தளவுக்கு சோம்பேறித்தனை ஆயிடுச்சு, குடிக்க அடிமை ஆகிட்டீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செய்து நம்ம நாட்டு இளைஞர்கள்லாம் குடியை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுங்க. நம்ம தொழிலை கையில் எடுங்க. இது ஆணுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயம். பெண்கள் தயவு செய்து என்னென்ன பண்ணணும், அடுத்து நம்ம இப்படியே சொகுசாலாம் இருக்க முடியாது. அந்த காலத்துலலாம் தாய்மார்களாக சுயப்பிரசவம் பாருங்கள். எங்கள் பாட்டிமாரெல்லாம் கஞ்சி கலையை பெருசாக கொண்டு போவோம். இவ்வளோ பெரியத்தில் கஞ்சி கலையம் கொண்டு போய் வயக்காட்டு வெட்டுறவங்க, வரப்பு வெட்டுறவங்க, நாற்று பறிக்கிறவங்க, நடுறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது பிள்ளைய பெற்று அங்கேருந்து தூக்கிட்டு வரும். அப்போ 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 இப்பெல்லாம் அப்படி இல்லை. இப்போ என் மனைவி ஒரு செம்பு தலையில் நிற்காது, என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறார் அப்படின்னு வைத்தியர் சொல்லிட்டா போதும். வைத்தியர் சொல்லிட்டாரு கர்ப்பமாக இருக்கான்னு, தயவு செய்து செம்பு தண்ணியை கூட தூக்கிறாது, வேகமாக நடக்காது, வீட்டை குனிஞ்சு கூட்டாத, பாத்திரம் விளக்காத, தண்ணி தூக்காத, துணி துவைக்காத, நடந்து ரொம்ப தூரம் போகாது. இப்படியெல்லாம் இருந்தால் பெண்கள் எப்படி சுயப்பிரசவமாக பிறக்கும் குழந்தை? அதுதான் ஒரு வாய்ப்பு அப்படின்னு எங்கள் பெண்கள் பூரா சோம்பேறித்தனமாக உட்காந்துடுறது. காட்டுக்கு களை எடுக்க போயிட்டு ரெட்டை பிள்ளையை போய் தூக்கிட்டு வந்துருக்கு ஒரு கிழவியில். எங்கள் ஊரில் தூக்கிட்டு வந்த கிழவியெல்லாம் இருக்காங்க. இதில் என்ன நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரியே இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுக்கு வீடு அப்போல்லாம் ஒரு கிழவி இருக்கும் தெரியுமா? அந்த கிழவிக்கு பேர் என்ன? வைத்தியச்சின்னு பேர். அந்த கிழவிக்கு வைத்தியச்சின்னு பேர். என் பிள்ளைக்கு முடியலையா, எங்கள் கிழவி இருக்குது பார்த்துக்குமையா அப்படின்னு தைரியமாக இருந்தாங்க. என்ன காரணம்? கிழவிக்கு தெரியும் நாட்டு மருந்து என்னென்ன கொடுத்தா பிள்ளைக்கு வயிற்றால போகாது, வாந்தி எடுக்காது, மாந்த வராது, பித்தம் வராது அப்படின்னு கிழவிகளுக்கு நாட்டு வைத்தியம் தெரிஞ்சிச்சு. இப்போ எல்லாமே பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சூடானா கூட ஆஸ்பத்திரின்னு கூட்டி போயிடுறீங்க. அப்போல்லாம் எவ்வளவு காய்ச்சடிச்சாலும் நாட்டு வைத்தியம் பார்த்து நம்ம கிழவியை நம்ம பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. இப்போல்லாம் அப்படியா இருக்கீங்க? தயவு செய்து நீங்கள்லாம் ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஆஸ்பத்திரின்னு மருத்துவமனை போகிறதுனால தான் மருத்துவமனைக்காரன் நிறையா சம்பாதிக்கிறான். ஆமாம், கிழவிகளுக்கு மட்டும் இல்லை, ஆனால் சொல்கிற மாதிரி எல்லா பெண்களுக்கும் நாட்டு வைத்தியம் தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் இப்போ எந்த பெண்களுக்கு நாட்டு வைத்தியம் தெரியலை. அப்போல்லாம் வீட்டில் திப்பில் இருந்துச்சு, சுக்கு இருந்துச்சு, மிளகு இருந்துச்சு. ஒரு பழமொழியே இருக்குது, சுக்குக்கு மிஞ்சின வைத்தியமும் இல்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை. ஏன்? சுக்கு இருந்துச்சு, கொஞ்சம் காய்ச்சடிச்சாலும் சுக்கை தட்டி போட்டு ஒரு ஏலக்காயை போட்டு அப்படி ஒரு வரக்காப்பி வச்சு கொடுப்பாங்க. சீமத்தண்ணி, இந்த மண்ணை ஓடு இருக்குது பார்த்தீங்களா, சீமை ஓடு அதை உரைச்சி நெத்தியில் தடவிடுவாங்க, தலை பாரம் குறைய. இதெல்லாம் கை வைத்தியம் நிறையா இருந்துச்சு. இப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு முடியலை அப்படின்னா எடுத்த உடனே ஆங்கில மருந்தை தான் தேடுறீங்க. அதனால் பாரம்பரியத்தை மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். என் தமிழ் கடவுள் என்னுடைய நாட்டு மக்கள் இளைஞர்களையும் காப்பாற்ற வேண்டும், பெண்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் எல்லாருக்கும் எல்லா வல்ல அருளையும் தரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். எங்கள் ஊரில் ஒரு கிழவி காட்டிலேருந்து ஒரு இளவட்டக்களை தூக்கிட்டு வந்துச்சு. அந்த இளவட்டக்கல்ல இப்போ உள்ள இளவட்டம் கிளவி தூக்கிட்டு வந்து இளவட்டக்கல்ல நகட்ட முடியல. இப்போ இளவட்டங்கள் ஆனால் முட்ட முடியல, இடுப்புல தூக்கிட்டு வந்துச்சு. இடுப்புல அந்த அளவுக்கு வலு. அதனால தான் பெண்களுக்கு வீரமங்கைன்னு பேர். ஏன் வீரமங்கைன்னு பேர்? அந்த காலத்தில் பாருங்களா, வள்ளுவன் சொன்னான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு அவர் பெண் செல்வர் அப்படின்னாங்க. இதில் என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயா கொஞ்சம் அமைதியாக இருங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பாட்டுக்கு அப்புறம் சொல்கிறேன் கேளுங்க.
பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் என்னும் நட்டு வச்சு நான் பறிக்கும் நான் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் என் மனசு வாசவனும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நான் கறக்க துடிக்குதல் செண்பகமும் செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே உன் பாதம் போகும் பாதை நானும் போக வந்தேன் உன் மேல ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே உன் பாதம் போகும் பாதை நானும் போக வந்தேன் உன் மேல ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே உள்முகம் பார்த்து நிம்மதியாச்சு மனம் ஏனோ ஆதிரனாச்சு உன்னோட பாட்டு சத்தம் தேடும் எண்ணத்தினால எப்போ நீ என்ன தொட்டு பாட போற முன்னால செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே மூணாம் பிறையில் நானும் நெத்தி பொட்டோட நானும் கலந்து இருக்க வேணும் இந்த பாட்டோடு மூணாம் பிறையில் போல நானும் நெத்தி பொட்டோட நானும் கலந்து நிற்க வேணும் இந்த பாட்டோடு கருத்தது வேணோ தலைமுடி நானோ இழந்தது ஏனும் பூவிழிதானோ என்னுக்குள் ஆசை பத்தி பேசி பேசி தீராது உன் பாட்டுக்காரன் பாட்டு ஒன்ன விட்டு போகாது செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே நாம் சேர்ந்திருந்தால் சம்மதமே லா, 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 லா. நன்றி 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 ஃபாரிஸ் ஹோட்டல் மேலூரா இந்தா, ரம்யா அவங்க அப்பாட்ட வாங்க முதல்ல. ஏன் அப்படி ஆத்தடி ஃபாரிஸ் ஹோட்டல் கேசியர் என்ன சொல்ல வர்றாரு? எனக்கு பொண்டாட்டியே இல்ல அப்படின்னா ஒரு பொண்ணு பார்த்து கட்டிக்க சொல்றீங்களா? கட்டிக்க சொல்ற பரவாயில்ல, பொண்ணுக்கு 2 யூடியூப் சேனல் இருக்கு, எப்படியாவது உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும், கவலைப்படாதீங்க. எனக்கு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அண்ணா அவர்களுக்கும் கொத்தனார் அப்பா அவர்களுக்கும் நன்றி நன்றிகளது. வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும். இந்த மாதிரி சந்தோஷம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் கிடைக்கும். அதனால் நன்றி நன்றிகளது. வணக்கம் வணக்கம் வணக்கம். 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும் நெஞ்சமறியில் என்ன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கையில் 2 காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்னே உப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கணும்னு சொல்லணும். இன்றைக்கி சாப்பாடை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். அருமையான சாப்பாடு, எங்களால் சாப்பிட முடியலை. நிஜமாலும் எனக்கு இந்த சாப்பாடை வீணாக்குறது பிடிக்காது. ஏன் தெரியுங்களா? ஒவ்வொரு அரிசியிலும் நம்ம பேர் எழுதியிருக்குமா, ஒவ்வொரு அரிசியிலும்
நம்ம பேர் எழுதியிருக்குமா. இந்த இலைக்கு நமக்கு சாப்பாடு வருது. இந்த சாப்பாட்டு எவ்வளவு தடைகளெல்லாம் கடந்து வருது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றதே இல்லை. சாப்பாட்டை ரொம்ப சர்வசாதாரணமாக கொண்டு போய் கீழே கீழே கொட்டுறது, இல்லைன்னா நாய்க்கு அள்ளி போட்டுடுறது, இல்லை அப்படியே சாக்கடையில் கொட்டுறது. ஆனால் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு நெல்லுக்கும் பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்குது, எவ்வளவு தடைகள் இருக்குது அப்படின்னு தயவு செய்து நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் விவசாயிகள் தான், எல்லாரும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. விவசாயினா என்னன்னு தெரியும். ஆனால் எவ்வளவு தடை இருக்குது தெரியுமா? எவ்வளோ பாடுபடணும் தெரியுமா? கேளுங்க, சொல்கிறேன். முதல்ல வயல் சுத்தம். வயலாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் அதை சுத்தம் பண்ணணும். என்ன, முள் கிடக்கா, கல் கிடக்கா, கண்ணாடி கிடக்கா அப்படின்னு வயலையும் காட்டையும் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏர் விட்டு விழுகணும். அது முதல் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏர் விட்டு விழுகணும். அதுக்கப்புறம் இந்த வரப்பு வெட்டுவாங்க. சுற்றி வர வரப்பெல்லாம் வெட்டணும். வரப்பு வெட்டினதுக்கப்புறம் பரம்படிப்பாங்க. பரம்படித்ததுக்கப்புறம் நெல் போய் எங்கடா நல்ல விதையாக கிடைக்கும், எந்த கிராமத்தில் நல்ல விதை கிடைக்கும் அப்படின்னு நெல் விதையை தேடி போவாங்க. அப்போல்லாம் நெல் விதையை தேடி போனாங்க. மாந்தோப்புக்கு போவோமா, அங்கே தான் நல்ல நெல் விதை கிடைக்கும் அப்படின்னா அந்த கிராமத்துக்கு போனாங்க. புளியங்குளம் போவோமா, அங்கே தான்ப்பா விவசாயி அப்படின்னா அங்கே போனாங்க. இப்போ ஒவ்வொரு கிராமமாக தேடி தேடி போய் நெல் விதை வாங்கணும். அதை வாங்கிட்டு வந்தால் அப்படியே தெளிக்க முடியாது. அது என்ன பண்ணணும், ஊற வைக்கணும். நல்லது பதறு நெல் விதையெல்லாம் தனித்தனியாக எடுத்து நெல்லை ஊற வச்சு, அதை ஊற வச்சதுக்கு அப்புறம் தண்ணி விடணும். வாய்க்காலுக்கு வயலுக்கு தண்ணி விட்டு வயலில் உழுது அதுக்கப்புறம் நாற்று பாவணும். இந்த நெல்லெல்லாம் பாவுனதுக்கப்புறம் அந்த நெல்லை பாவுனதுக்கப்புறம் பயிர் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். வளர வளர அதை ரொம்ப பாதுகாக்கணும். பயிர் வளர்ந்த உடனே அதில் களை இல்லாமல் களையை எடுக்கணும். அதுக்கப்புறம் நாற்றை பறிக்கணும். நாற்றை பறித்து அடுத்த வயலுக்கு கொண்டு போகணும். அடுத்த வயலுக்கு கொண்டு போய் அதை நடணும். அதை நட்டதுக்கப்புறம் அது வளரணும். பூச்சியிலேருந்து தப்பணும், புழுகுலேருந்து தப்பணும், எலிக்கு தப்பணும். இவ்வளோ பிரச்சனைகளுக்கெல்லாம் தப்பி அது வளரணும். அது வளரணும் அப்படின்னா நம்ம இயற்கை உரங்கள் போடணும். இயற்கை உரம் போட்ட உடனே நெல் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அந்த பால் பிடிக்கிறப்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். பால் பிடிக்கிறப்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். இல்லைன்னா பண்ணும், மயில்கள் வரும், பறவைகள் வரும், கொத்திட்டா நெல் வீணாக போயிடும். அதை பாதுகாக்கணும். அதை பாதுகாத்து முடித்த உடனே நெல் முத்துனவனை அதையும் பாதுகாக்கணும். மழைக்கு முன்னாடியே அறுத்துறணும். நெல் முத்துனதுக்கப்புறம் மழை வந்துச்சுன்னா எல்லாம் அப்படியே வயலோடு விளைஞ்சு போயிடும். அதுக்கு முன்னாடி நெல்லை இருக்கணும். அதை கட்டணும், களத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும், அதை அடிக்கணும். தனித்தனியாக நெல் வேற பதறு வேற பிரிக்கணும். நெல்லை பிரித்து மூட்டை பிடிக்கணும். மூட்டையை கொண்டு வந்து கடையில் எடை போடணும். கடையில் எடை போட்டவன் கொண்டு போய் அங்கே மிஷினில் கொண்டு போய் கொடுக்கணும். அதை நெல்லை கொண்டு போய் அரிசி ஆக்கணும். அரிசியை மூட்டை பிடிக்கணும். எல்லா விநியோகப்பட்ட கடைகளுக்கும் கொடுக்கணும். கடையிலேருந்து நம்ம வாங்கணும். நம்ம வாங்கிட்டு வந்து அதை அரிசி களைஞ்சி உலையில் போட்டு வடித்து அதுக்கப்புறம் நம்ம இலைக்கு வருது பாருங்க. இப்போ எத்தனை தடைகளை தாண்டி ஒவ்வொரு சோறும் நம்ம இலைக்கு வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சாப்பாட்டை வீணாக்கக்கூடாது. சரியா? நீங்கள் 1 வருஷம் படிப்பீங்க. 1 வருஷம் படித்ததுடைய மதிப்பு எப்போ தெரியும்? தேர்தல், உங்களுக்கு தேர்வுன்னு ஒன்று வருது பாருங்க. தேர்வு வருதா? நீங்கள் 1 வருஷம் படித்த படிப்பினுடைய மதிப்பு எப்பொழுது தேர்வு வருதோ அப்போ தான் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க. அகத்தில் புளி போட்டு கரைக்குது. 20ஆம் தேதி 10th ரிசல்ட் வருது. ஆமாம், எங்கள் வீட்டில் ஒன்று 10th ரிசல்ட் எழுதியிருக்கு, பரீட்சை எழுதியிருக்கு. அது இப்போவே என்னை கோயிலுக்கு கூப்பிடுது, வாங்கம்மா கோயிலுக்கு போனாப்புல. நான் சொல்லிட்டேன், நீ கோயிலுக்கு இப்போ போயிருக்கக்கூடாதுமா, கூப்பிடக்கூடாது. பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி உன் மேலே நம்பிக்கை வச்சு நல்லா நான் பரீட்சை எழுதணும் அப்படின்னு கடவுளை போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போய் பரீட்சை எழுதியிருக்கணும். பரீட்சையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு வரப்போகிற நேரத்தில் என்னை கோயிலுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடி வாங்க தயாராக இருந்தால் நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அப்போ 1 வருஷத்துடைய படிப்பு உங்களுடைய உழைப்பு எப்போ தெரியும்? தேர்வில் தான் தெரியும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு நாள் ஒருவேளை சாப்பிட்ற சோறுனுடைய அருமை 6 மாதம் 7 மாதம் ஒரு விவசாயி கஷ்டப்பட்டாதான் அந்த நெல் அவ்வளவு தடைகளையும் தாண்டி அரிசியாக வந்து நம்ம இலைக்கு சோறு வருது அப்படின்னா நம்ம அதை தெய்வமாக கும்பிட வேணாமா? தெய்வமாக கும்பிடணும்ல. இப்போ இன்னையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சோறை வீணாக்கக்கூடாது.
சோறை வீணாக்கக்கூடாது. நிறையா வேணாமா கொஞ்சமாக போட்டு சாப்பிட்லாம், கொஞ்சமாக போட்டு சாப்பிட்லாம். எவ்வளோ வயிறு பிடிக்குதோ அந்தளவுக்கு சாப்பிட்லாம். நிறையா போட்டு சாப்பிட முடியலைன்னு தூக்கி போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. தயவு செய்து சாப்பாடு என்பதை வீணாக்காதீங்க. அதனால தான் வள்ளுவன் சொன்னான், உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு அவன் பின் செல்பவர் அப்படின்னு. ஏன் வருங்காலத்தில் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவன்லாம் கோடீஸ்வரன் இல்லை. பெட்டகம் பெட்டகமாக நகை வச்சிருக்கிறவன் கோடீஸ்வரன் அல்ல. நிறையா படிச்சிருக்கிறவன் கூட கோடீஸ்வரன் அல்ல. ஆனால் எவன் ஒருவன் கையளவு நிலம் வைத்து உழுது விவசாயம் பண்ணுகிறானோ அவனே இந்த உலகத்தில் கோடீஸ்வரன். அவன்தான் இந்த உலகத்தில் வாழ தகுந்தவள். அதனால தான் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவரெல்லாம் நிலம் காடு வயல் விவசாயம் இல்லாதவர்கள்லாம் கெஞ்சி கூத்தாடி தொழுது, ஐயா நீ நிலம் வச்சிருக்க, நீ விவசாயம் பண்ணுற, தயவு செய்து 1000 ரூபா கொடுக்குறேன், ஒருபடி நெல் கொடு, 2000 ரூபா தர்றேன், ஒருபடி அரிசி கொடு அப்படின்ற கேட்குற காலம் வரும். அப்போ உழவன் என்ற விவசாயியை யாரும் மறந்துடாதீங்க. அவன் தாண்டா உலகத்துக்கே படி அளக்கிற தெய்வம்னு வள்ளுவன் சொன்னார். பார்த்தீங்களா? என்ன பண்ணணும்? விவசாயத்தை காப்போம். உண்ணு முன் உழைப்பவரையும் இந்த அரிசி தாண்டி வந்த தடைகளையும் நினைத்து பார்த்து உண்ணுவோம், உழைப்பவர்களுக்கு பாராட்டுவோம், இந்த விவசாயிகளுக்கு நம்மளுடைய ஆதரவையும் தெரிவிப்போம். அதனால் கந்தபெருமான் வரணும். எப்படியெல்லாம் வரணும்னு தெரியுமா? துது விலையில இறச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறேன், மணிக்கண செந்தில் மாமங்கிட்ட. புதுவலையில இறச்சி கையில தான் நினைச்சு அவன் கூட பேச போற மணிக்கணக்கா தோண்டாமணி எனக்கு தோண்டி விட்டு எரிய வச்சு உலகத்தை பார்க்க போற நாள் கணக்கா அந்த ரம்பையும் ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் செய்திடணும். புதுவலையில இறச்சி அவன் கூட பேச போற மணிக்கணக்கா நானே தவமிருந்தே உனக்காக செந்திடு உனக்காக மனசுக்குள்ள உன்னை பார்க்குதா மாமா, உன்னை பார்க்குதா அதை கையிலதான் நினைச்சு அவன்கிட்ட பேச கணக்கா தூங்கு வேலையில நான் தூங்க தோணவில்லை உனக்காக மாமா உண்டாததா யார் பேச்சு கேட்டாலும் இந்தாவில் கேட்டதெல்லாம் முன்னேறுதா நித்தம் முன்னேறுதா உத்தம தெரியும் முறையிடலாமோ சத்தமிட்டால் ஓரணமையிட்டாலும் கையிலதான் நினைச்சு அடிக்கணக்கா தூண்டலிட்டு எறிய வச்சு அந்த இந்திரன் சந்திரனும் மாமே வந்த எந்திரன் சிரிக்கணும் மாமனுக்கு தொண்டுகள் செய்திடணும்
ராமன தழுவி கட்டுக்கணும் அவன் கூட பேச போற மணிக்கணக்கா நன்றி நன்றி நன்றி. வந்த வினையும் வருகின்ற வழிவினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. திருச்செந்தூர் நகர் சேவக உன் திருவடி பற்றி மேவியோருக்கு என்று வாராத வினை என்று சொல்லக்கூடிய வினைகளுக்கெல்லாம் வினை அறுப்பவன் வேளவன். கந்தன் இருக்க கவலைகள் இல்லை, கார்த்திகேயன் இருக்க கஷ்டங்கள் இல்லை, முருகன் இருக்க முன் வினை இல்லை. முன் வினையை தீர்க்க வேண்டும், கஷ்டங்களை தீர்க்க வேண்டும். இந்த இயற்கை இயற்கையாகவே இருக்க வேண்டும். மலைகள் மலைகளாக இருக்கணும், மரங்கள் மரங்களாகவே இருக்கணும். இந்த இயற்கை இயற்கையாகவே இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்காட்டி நான் ஒரு புதுசாக ஒரு யோசனை சொல்கிறேன், கேளுங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னா உடம்பட்டி ஐயா கோபி ஐயா உடம்பட்டி கோபி ஐயா 50 ரூபா அன்பளிப்பு செய்துள்ளார். அன்பளிப்பு கொடுத்த வடம்பட்டி கோபி ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்காட்டியும் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது பாருங்க. ஒரு நல்ல யோசனை சொல்கிறேன். ஒரு குழந்தை பிறக்குதில்ல, அந்த குழந்தை பிறக்கிற அன்னைக்கு எங்காவது ஒரு கோவில்லையோ இல்லை ஒரு கம்மாயிலையோ இல்லை வீட்டில் இடம் இருந்தால் வீட்டுக்கு முன்னாடியோ ஒரு மரம் வைங்க. அப்போ இந்த குழந்தை நம்ம வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பிறக்கும்போது ஒரு மரம் வச்சிங்கன்னா அந்த குழந்தை வளர வளர இந்த மரமும் வளரும். இந்த மரம் வளரும் பொழுது இந்த குழந்தைக்கு 5 வயசு இருக்கும்போது அப்போ சுட்டி காட்டலாம், தம்பி நீ பிறக்கும்போது வைத்த மரம் இந்த மரம். 10 வயசு ஆகும்போது உனக்காக வச்ச மரண்டா இது, நீனும் வளர்ந்துருக்க அதுவும் வளர்ந்துருக்கு, உன்னையோட சேர்ந்த நண்பன்டா அவன் அப்படின்னு மரங்களை ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது. ஏன்னா நம்ம அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சேர்க்குறோம்? நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க நம்மளுடைய எண்ணம் கூட அதுதான். தாயினுடைய எண்ணமும் அதுதான், தந்தைமார்களுடைய எண்ணமும் அதுதான். நான் தான்ப்பா சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன், நல்ல துணிமணி போட கஷ்டப்பட்டேன், குடிசையில் இருந்தேன், நல்ல வீடு இல்லை, சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, உடுத்த உடை இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது. இதுதான் எல்லா தாய்மார்களுடைய எண்ணமும் தந்தைமார்களுடைய எண்ணமும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் கஷ்டப்பட்ட நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு எப்படி சொத்து சோகம் தேடி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை போல் நம்ம பிள்ளைகள் நல்ல சுவாசமான நல்ல காற்றை சுவாசிக்கணும். அப்படின்னா வீட்டுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையோடு சேர்ந்து ஒரு மரத்தை வைங்க. அந்த மரமும் வளரும், பிள்ளைகளும் வளருவார்கள். நாளடைவில் அவன் பிள்ளைக்கு சொல்லுவேன், அவன் பிள்ளைக்கு சொல்லுவேன், நம்ம பிள்ளைக்கு சொல்லுவோம், பேர பிள்ளைக்கு சொல்லுவோம், பாட்டன் பூட்டன் எல்லாரும் இந்த மரத்தை வைத்தால் நம்ம உலகத்தில் இந்த இயற்கை என்ற மரங்கள் அழியப்படாமல் இருக்கும். அப்போ அந்த பிள்ளைக்கும் அந்த பேர் வையுங்க. அந்த பிள்ளையோடு சேர்ந்து அந்த மரத்துக்கும் அந்த பேர் வச்சிங்க அப்படின்னா அவன் அந்த மரத்தை அண்ணனாகவோ தம்பியாகவோ இல்லை நண்பனாகவோ பாவித்து மரம் வளர்க்கும்போது அந்த பிள்ளைக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், நமக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். வயசானவனை அந்த மரத்தில் உட்காரும் பொழுது என் பிள்ளை பிறந்து கையில் வரும்போது வச்ச மரம் இந்த மரம் இன்னைக்கு என்னை நிழல் கொடுக்குது, என்னை காப்பாற்றுதுன்னு அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் பாருங்க. அது சொல்லவே முடியாது. அதனால தான் ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். இந்த இயற்கையை எவன் ஒரு நேசிக்கிறானோ, இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக அதை திரும்ப கொடுக்கும். அதனால தான் வினை விதைத்தால் வினையே வரும், திணை விதைத்தால் திணையே வரும். என்ன விதை போடுறோமோ அந்த விதைக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு என்னைக்கா இருந்தாலும் பதில் சொல்லும். அந்த பதில் நல்ல பதிலாக இருக்கும். வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், ஆனால் கண்டிப்பாக நம்மளை தேடி இந்த பிரபஞ்சம் நல்ல வாய்ப்பை தரும் அப்படின்னு தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் ஐயா அவருடைய பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி பாடலாமா என்னான்னு தெரியல. அதனால் நான் பாடினதே இல்லை, போயிட்டு அடுத்து வரும்போது என்ன பாடணும் எப்படி பாடணும் அப்படின்னு பாடிடுறேன், சரிங்களா? அதனால் அன்பளிப்பு கொடுத்து தமிழ் தேசிய தலைவர், ஈழத் தமிழர்களுடைய தலைவன் பிரபாகரனுடைய பாடலை கேட்டதற்கு எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளவங்களுக்கு நன்றி நன்றிகளது. வணக்கம் வணக்கம் வணக்கம். தென்பாண்டி சீமை தெம்மாங்கு பாட்டு பாட்டோட வாழோ ஏ சாமியே, ஓம் பேரை போட்டு நான் பாடும் பாட்டு கேட்டாக்கா வாழோ ஓ பூமியே, ஏ பேச்சு ஏ மூச்சு
நீதானையா ஏ வாக்கு நீ கேட்டு என்ன காப்பாத்தையா ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்ச பூவாயி ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்ச பூவாயி நானா பாடலையே நீதான் பாட வச்ச நானா பாடலையே நீதான் பாட வச்ச ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்ச பூவாயி ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்ச பூவாயி வைகையில வந்த வந்தினா கேட்டு வரும் வந்து நீ தந்த சின்ன போனாத்து செந்தடி பாத்து செந்ததா பாடுது பொண்ணு மணி தேரு நான் பூட்டி கண்ணை என்ன தேடி நீ அண்டை வந்து வேத போட்டி அது வேணாச்சு நீ வாங்கி வழி பார்த்து ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சின்னா பூவாயி ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சனா பூவாயி கண்ணுதான் தூங்கவில்லை பொன்னையிவ ஜாதி முள்ளு இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகவில்லை கூறப்பட்டு சேரு மாமே வாங்கி வருவே போடு போடு உனக்காக நான் காத்திருக்கேன் பதில் கூறு பூவாயி ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கலாம் ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சனா பூவாயி நானா நீதான் பாட வச்சே நானா பாடலையே நீதான் பாட வச்சே ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சனா பூவாயி ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சனா பூவாயி பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி விழும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ கொத்தும் கிளி அங்கிருக்கே கோவை பழம் இங்கிருக்கே தத்தி விழும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ தத்தி விழும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ கொத்தும் கிளி அங்கிருக்கே கோவை பழம் இங்கிருக்கே தத்தி விழும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ இளவாளம் தந்தாக எலுமிச்சம் கொடியாக இருந்தவளே
இரவெல்லாம் வெளிச்சு இல்லாதே ஆசையிலே மனசே ஆடவிட்டே மச்சானே ஓடமிட்டு போனானே ஓடமிட்டு போனானே ஓடமிட்டு போனானே ஊரெங்கும் தூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காற்றே நீ நான் ஓடி போய் சொல்லிவிடு மின்னலாய் வகிடெடுத்தே மேகமாய் தலை முடித்தே பின்னலாய் சடை போட்டு எம் மனசே எடவோட்டி மீன் பிடிக்க வந்தவனே நான் பிடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாலே இவள் பொய்யெழுதி போனாலே ஆசைக்கு ஆசை வச்சே நானும் அப்புறம்தான் காதலிச்சேன் ஓசையின் பூங்காற்றே நீதான் ஓடி போய் சொல்லிவிடு வாளை போ திரியெடுத்து வெண்ணையிலே நீ எடுத்து ஏழமன குடிசையிலே ஏத்தி வச்சே ஒரு விளக்கு ஏத்தி வச்சே கைகளிலே எம் மனசே எட போட்டா நெஞ்ச மட்டும் அங்கிருக்கே நான் மட்டும் இங்கிருக்கே நான் மட்டும் இங்கிருக்கே நான் மட்டும் இங்கிருக்கே தாமரை அவள் இருக்கே இங்க சூரிய நான் இருக்கே சாட்சி சொல்ல சந்திரனே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நன்றி 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 ஓடியா ஓடியா நான் கண்ணுங்கிறதுமா காட்டு காவலுக்கு போகணும். நாங்கள் காவலுக்கு போகிறோம், நீங்கள் எங்காத்தா வரீங்க? அதை சொல்லு. ஆம்பளை ஆளுகளை கூட நம்பிடலாம், இந்த எங்கள் தாய்மார்களை கூட தான் நம்பவே முடியாது.
ஒன்று கிளம்புனா பின்னாடியே ஒன்று கிளம்பு. ஏன் வாடி சரி போதும் பப்புன் டான்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஆனால் பரவாயில்ல, உங்கள் பெருமையை நீங்களே நல்லா சொல்கிறீங்களே. அப்படித்தானே இருக்குதுங்க. வரிசையாக போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னே தெரில. போயிட்டு சீக்கிரம் சோத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துருங்க. ஆமாம், என்னைக்கே ஒரு கதை நாடகம் வைக்கிறாங்க. இப்படி எல்லாம் பரியாக கிளம்புனா நாங்கள் யாரைய பார்க்கறது? சோத்துக்கு ஊற்றணும், குழம்புக்கு ஊற்றணும் தண்ணி தெரியுமா? குழம்புக்கு எதுக்கு ஊற்றணும் தண்ணி? ஒரு கணக்கு பண்ணி கறி எடுத்துருப்பாங்க. சரி, கூட 10 ஆள் சேர்த்து வந்துடும். சுடுதண்ணியை காய வச்சு ஊற்றி உப்பை போட்டு கலக்க வேண்டியதா? அதை சொல்லுங்க. எங்கங்க சாப்பிட டீயை கொண்டு வாங்க. அங்கன உட்காந்து குடிக்க வேண்டியதானே? உங்களை பார்த்தா தான் எங்களுக்கெல்லாம் நல்லா தொழில் பண்ண தோணும். இப்படியெல்லாம் வரிசையாக போறீங்களே, அது நான் வரவுமா போகணும்? என் மூஞ்சி ஒப்பளையாடுறது அதுகளுக்கெல்லாம். அப்படித்தானே பார்க்குறேன். என்னங்க மிச்ச பேர் அதை எல்லாம் கிளம்புதே, ஒன்னொன்னா கிளம்புது. டீ குடிச்சிட்டு வந்துருங்கக்கா. வந்துருங்கக்கா, போய் அப்படியே படுத்துறாதீங்க. ஆமாப்பா. சரி பரவாயில்ல, நம்ம கிருஷ்ணனை பார்த்துக்கிட்டே நாடகம் நடத்த வேண்டியதே. ஆமாம் சரி, அதனால கண்ணு கருத்துமா காட்டு காவலுக்கு போகணும். எங்கே போல காவலுக்கு நீயெல்லாம் வேணாம். யாரைய கூப்பிட்டாலும் உன்னைய மட்டும் கூட்டிகிட்டே போகக்கூடாது எங்கேயுமே. வேண்டாப்பா, நீ நடுவழியிலே கலட்டி விட்டுருவா. கழட்ட மாட்டியா? என்னத்த கழட்ட மாட்டேன்? கலட்டவே மாட்டியா? அப்போ பூதி அமைதியார். ஏல நீயே கழட்டி விட மாட்டேன்னு சொல்கிறப்ப நான் எப்படி கழட்டி விடுவேன்? வாய்ப்பே இல்லை. ஏன் ஆம்பளை கலட்டணும்ல, பொம்பளை தானே கழட்டி விடக்கூடாது. ஆமாம், அதை விடுங்க. அதனால காவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காதலை சொல்லவா? தாய்மார்களுக்காக பாட்டு பாடலான்னு பார்த்தேன், எல்லாம் கிளம்புது. செட்டில் பாட்டு கேட்குமா? அதை சொல்லு. பிள்ளை நிலா பாடுவோமா? இல்லை, நீ சொல்கிறவாறு புதிய அடிச்சு விடுற. நீங்க இருக்கிற இந்த கொஞ்சம் தாய்மார்களுக்காக பாடுவோமே. பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, அலை போலவே நிலையாடுமே, சுகம் நூறாகுமே, மண்ணேலே துள்ளுமான் போலே. பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, வெள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா. என்னாலும் நம்மை விட்டு போகாது வசந்தம், தோளோடு ரோஜா ரெண்டும் உறங்கும், தள்ளாடும் பூக்கள் எல்லாம் விளையாட அழைக்கும், ஏதேதோ இலை மனம் நினைக்கும், தென்னையில காலை பழவிடும் நாளை, இளம் சோலை அலைவிடும் நாளை, கண்ணிரண்டில் அள்ளி கொண்டு காதோடு அன்னை மண் மாடும் கண்கள் மூடும். வெள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, வெள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, மாந்தோப்பு கொடபுடிக்க குடைபிடிக்க, ஆளான காட்டுக்குள்ள ஆயிரம் பூத்திருக்கு, மங்காத்த காத்திருக்கு, மாமனிட பூப்பறிக்க, தான தந்தன தனதன தானே, தான தந்தன தனதன தானே, ஆளான சிங்கம் ரெண்டும் கை வீசி நடந்த, காலடியில் பூமி எல்லாம் அடங்கும்,
உயிர் சுமந்தேனே உயிர் சுமந்தேனே கத்தலிலே முத்துச்சரம் காப்பாத்தி கட்டி வைத்து நானே பாசம் தானே வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா வெள்ளை நில இரண்டும் வெள்ளை நில அலை போலவே விளையாடுமே ஊராகுமே மண்மீலே துள்ளுமான் போலே கைதட்டி அனைத்து உள்ளத்திற்கு நன்றி. ஏல இந்த பாட்டுக்கு ஒரு உற்சாக ஹைலைட்டு என்னன்னா சிரிக்கிறதே. நீ என்ன ஹைலைட்னா ஒரு உயர்த்துற மாதிரி ஒரு விஷயம் சிரிப்பு தான். புள்ள பொம்பளை பிள்ளைய சிரிக்க வந்து என்ன வான்னு கத்துற குவான்னு அழுகாதுல சிரிக்கும்ல. அதாவது பெற்றெடுத்த தாய் தன்னோட பிள்ளைகளை பார்த்து பாடுற பாட்டு புரியுதா? அந்த பிள்ளை பெற்ற குழந்தை நான் பிள்ளையே வைக்க மாட்டேன், பிள்ளையே வேணாம். அப்படியே பிறந்தாலும் அரளி கொட்டையை வச்சு அரைச்சி வாயில ஊற்றி. அதனால உங்களுடைய ஒரு ரசனைக்காக அடியா தண்ணி அடியாத்தாடி அடி ஆத்தாடி கூப்பிடுறீ நேரம் இல்ல, அதனால மன்னிச்சுக்கோங்க. அண்ணன் நடனப்பே அச்சு மட்டம் போல் இருப்பேன், அச்சு மட்டம் போல் இருப்பேன். வாடியே வாடி முண்டை போடுதல் முண்டை அத்தத்தோ அழகிடா. அண்ணன் அண்ணன் நானா நடப்பேன் அச்சு விட்டா போல இருப்பேன். அண்ணன் நடனப்பே அச்சு மட்டம் போல் இருப்பேன், அச்சு மட்டம் போல் இருப்பேன். அச்சு விட்டா போல இருப்பேன், அச்சு விட்டா போல இருப்பேன். சில்லல நடப்பேன். என்ன பண்டிகளா அது இருந்தா வர சொல்லு. வர சொல்லவா? ஏ ராசா ராசா எந்த ராசா? ஏ ராசா வரன்னு ரோசா பூ வாங்கி வச்சேன். ராசா வருவருன்னு ரோசா பூ வாங்கி வச்சேன். ராசா வரன்னு ரோசா பூ வாங்கி வச்சேன். ராசா வரவேங்கடா இப்பத்தே ரோசா பூ வாடி போச்சு. ஏ மாமா ஏமா மாந்தப்பு மாமா என்னடி முண்டை சொல்லுடி. முண்டேடிய காய எடுவட்ட மாமா வரன்னு மல்லாக்க இத படுத்து மாமிய வருவேன்னு மல்லாந்து படுத்திருந்தா. மாமா வரன்னு மல்லாக்க படுத்திருந்தேன். மாமா வரவேங்கடா மாமாவை மாடு மிதிச்சிருச்சு. எதுல? ஓ ஐட்டத்துல நீ படுக்க என்ன எதுக்கு போய்கிடி போடி முண்டவா. ஐத்தான் எந்த ஐத்தியம்? ஆல்ரவுண்டுக்கார ஐத்தான் வருவரன்னு அகலமாக படுத்திருந்தேன். ஐத்தா வருவருன்னு அகலமாக படுத்திருந்தா. ஐத்தான் வருவரன்னு அகலமாக படுத்திருந்தான். ஐத்த வரவேங்கடா
ஐத்தானே ஆடி மிதிச்சிரு எதுல மாங்காயிலவன் போடி இங்கதான் வருவேன் ஏறிக்கிட்டு பாடி முண்டை. ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து முன்னாடி கேட்காத. ஆமா நீயும் தொங்க தொங்க தாலி போட்டிருக்க. ஒரு சுமங்கலியோட இருக்கிறவங்கள முண்டேன்னு கேட்க. என்ன களி சுமங்கலி நீங்களா? அத்தத்த எந்தண்டி பொட்டு வச்சிருக்கா அவரா? இப்படி ஆடுனா குடும்பத்துக்கு ஆரி முண்டை. எத்தனை இருந்தா முண்டை ஏன்டா முண்டப்பல அப்படியா? சொல்ல கேட்க கூடாது ஐயா. சொல்றாரு ஆம்பளை வருஷமே வேணாம். ஆனா அந்த காலத்து பொம்பளை மாதிரியே 2 மூக்குலையும் முகத்துட்டு போட்டிருக்கியா ஆத்தாடி. ஏத்தா எல்லாம் நல்லா இங்க வரீங்க பெரிய அத்தாவை. ஏத்தா அழகா இருக்காளா? சூப்பரா இருக்கா ஆத்தாடி. ஐயோ ஏத்தா இங்கிட்டு வாத்தா, சும்மா இங்கிட்டு முன்னாடி வந்து வா நில்லுத்தா. இங்கிட்டு வாத்தா. நீ பூதி பண்ணுவ. ஏன்னா உன் மகன் வந்திருக்கேல்ல, மகன் வந்திருக்கேல்ல, மகளை நல்லா பார்க்கணும்ல. இந்த கண்ணாடி எங்கே வாங்கின? மதுரை அரவிந்தில் வாங்கி நீ மாட்டி. அதைத்தான் அது கண்ணு மாறினத. என்னமோ உன்னைய பார்த்து ஒரு ஆசை எனக்கு. எங்கள் ஆத்தா பெரிய ஆத்தா, ஆனால் உண்மையிலேயே தா இல்லைத்தா, உண்மையிலேயே எங்கள் அம்மா மாதிரியே நீ உண்மையிலே இருக்க. உண்மையிலேயே நல்லா இருக்கீங்க. ஆனால் இன்னொன்று புது இல்லாமல் பெத்த தாயி இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் பெத்த தாயி எங்கே போனாலும் அது வந்து காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்குவார். நன்றித்தா, என்னை பெத்த ஆத்தாவுக்கு நன்றி. என்னைக்கும் இன்னும் நீ நீடோடி 100 ஆயுசு வரைக்கும் நீ நல்லா இருக்கணும், வாழணும், நல்லா இருக்கணும். ஆனால் இன்னொன்று தான், இந்த பவுட்ரு போட்டு சொல்கிறது வந்து லேசுப்பட்டது கிடையாது, கண்டிப்பாக பழிக்கும். நீ என்றைக்கும் நோய் நொடி இல்லாமல் எங்கள் ஆத்தாவுக்கு கை கால் சுகத்தை கொடுத்து என்றைக்கும் அந்த ஆத்தாவோட அருளால் நல்லா இருக்கணும். இருக்கட்டும் தா, சரி இருக்கட்டும். இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. நந்தவனத்தில் போய் ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவர் தான் சும்மா இரு, எங்க மாமாதான், அவர் தான் நம்பிராசே. ஒட்டுமயிரா? இது ஒரிஜினல் மிஸ்ரா. இது அடுத்த வச்ச கேட்காத, அடுத்த வச்ச கேட்ட கெட்டு போயிருவ. அப்புறம் போட நீ ஒரு எடுவட்ட வய. எப்ப சரி என் கேசரி முகத்தை பார்த்து அழகு பட்டையில லேசா சிரி பார்ப்பான். இல்லை இல்லை, லேசா இங்கே பார்த்து சிரி, இங்கிட்டு திரும்பி. எதுக்கு? எதுவும் வராது எனக்கு. சரி இருக்கட்டும். இருந்தாலும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவனத்தில் போய் ஆடிப்பாடி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அந்த மனுஷன் போயிருக்கான். நான் வந்துட்டேன். இந்த இடத்துல அம்மா வள்ளியம்மா வர இருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தி வர இருக்கிறா. அவளையும் சந்திச்சு நாங்கள் போய் காவலில் கண்ணுங்கிறத இருக்கணும். ஏப்ப எங்க இந்த கொத்தனார காணா? வண்டி கிளம்பிருச்சா? சாமியே சரணம் ஐயப்பா. போனது நல்லதுரா ஐயா. கொன்றுவேன் ஜண்டாலே. இல்லை இல்லை, அங்கே எப்படி கலக்கிறாரா ஐயா, சாந்த கலக்கிறது மாதிரி இங்கேயும் கலக்கிட்டான் ஜண்டாலே. இல்லை இல்லை, என்ன ஏன் ஓடுனார் தெரியுமா? இருந்தது 300 ரூபா. 300 ரூபாய் ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தாச்சு. நீ இறங்கியும் போச்சு, முண்டை கிளம்பிருச்சு. அதுக்கு மேலே இருக்க முடியாது. இருக்கட்டும். இருந்தாலும் எப்போ லட்சுமணா எல்லாரும் இதை என் முகத்தை பார்க்குது. என்ன பெரியாத்தா இங்கே வாரி என்னை பெற்ற தாய்மார்களே என் முகத்தை பார்க்குதுங்க. அந்த மனுஷன் படுத்துக்கிட்டு எதை பார்க்குதுன்னு வாரு, குரு 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 குருன்னு என்னையவே பார்த்துக்கிட்டு கிடக்குது. அவருக்கு என்ன ஒரு ஆசை? அசல் நம்ம பொண்டாட்டி இப்படித்தான் இருந்தா
எப்படியும் இன்னைக்கு நம்ம ஒண்டாட்டி மாதிரி தான் வந்திருக்கா இல்லை ஏன் நம்ம அவர் ஒண்டாட்டி மேலே வந்திருக்கேன். அதனால் இன்னைக்கு அவளை எப்படி நம்ம தாலியை கட்டி காலையில் சோழியை பார்த்துடாமல் அந்த மனுஷனுக்கு ஒரு நினப்பு படுத்துக்கிட்டு பார்க்குது. இப்படித்தான் படுத்துக்கிட்டு பார்த்தோம்னு மாமா என்ன ஒன்று மனுஷன் நல்ல மனுஷன்தான். ஏன் சுழியில் எல்லாத்தையும் இருக்குது மண்டை தான் வழுக்கு நாலு வழிச்சாலை மாதிரி போயிடுச்சு. ஆனால் அப்படியே நீ கல்யாணம் பண்ணி நீ சோழியை பார்க்கணும்னு வச்சே வக்கல் நம்ம 2 பேரும் விடிய விடிய கிட்டிதான் அடிக்க முடியும். ஒன்றும் செய்ய முடியாது பார்த்துக்க. அப்படியே தூங்கிடு எந்திரிச்சு உட்காந்துடாத. அப்படினால இருந்தாலும் அவளையும் கூப்பிட்டு அடுத்த அம்மாவை சந்திப்போம். ஏன்னா ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும்ல. வாடி. ஏண்டி ஏண்டி முட்டு அழகா இருக்கியே. முட்டு அழகா இருக்கான்னு தானே சொன்னேன். ஆனா இருந்தாலும் ரொம்ப அழகுடி முத்து வேலி. என் முத்தி நீ ரொம்ப அழகுடி. ஐயோ உன் புருஷன் எங்கடி? உன் புருஷன் எங்க? ஏன் புரிஞ்சேன் ஐயோ ஏண்டி எங்கடி போயிட்டாரு? இருந்தாலும் ஏ இருக்கிற அத்தனை பேரும் அழகா இருக்கேன்னு சொன்னாங்களடி. இவங்க 4 பேரும் அழகா இருக்கேன்னு சொன்னாங்களடி. இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம் தாண்டி. என்ன வருத்தம்? பொம்பளைக்கு பொம்பளை தான் போராமப்படுவேன்னு சொன்னாங்களே. இருந்தாலும் நீயும் வந்து அழகா இருக்கேன்னு சொல்லி. ஏண்டி பொம்பளைக்கு பொம்பளை தானடி சொன்னேன் அழகா இருக்கானு. ஏண்டி ஏண்டி அழக பூரா எனக்கு படைச்சிருச்சு. அழகா உனக்கு படைச்சனால தாண்டி அழகா இருக்குன்னு சொல்றேன். இந்த விநாயக பெருமானு அந்த பெருமாளு கண்ணனு ஐயோ ஐயோ ஆண்டி அழகப்புற எனக்கு படைச்சிச்சு. அழகப்புற எனக்கு படைச்சு ஏண்டி அழகெல்லாம் உனக்கு படைச்சிச்சே. சொலக மட்டும் உனக்கு படைச்சிருச்சேடி. எந்த சொலகு? ஏண்டி சோழையம்மா எந்த சொலகடி சொல்ற? அந்த சோழையம்மா. ஐயோ ஐயோ அந்த சோழையம்மா என்னத்தை படைச்சிச்சு? எங்கேயோ தட்டி பாக்குறேன். எங்களுக்கெல்லாம் தட்டின சத்தம் கேட்கல. எங்க நீ தட்டு. என்னடி இத்தனை சத்தம் பொத்து பொத்துக்குது? ஒரு எண்ணத்தை படைச்சிச்சு. ஏண்டி இந்த சோழையம்மா எண்ணத்தை படைச்சு எனக்கு நெஞ்சில குத்திரிய நெஞ்சு வலிக்காதா? வாகனத்தை கல்டி சொல்லுடி. எண்ணத்தை எனக்கு படைச்சு கிண்ணத்தை மட்டும் உனக்கு படைச்சிருச்சு. கிண்ணமையே ஏண்டி அதான் அடிக்கிறிய நெஞ்செல்லாம் வலிக்குமா வலிக்காதா? ஏண்டி இப்ப ஒரு நல்ல ஒரு மனுஷன் இருக்காங்க. சரி ஒரு நல்ல மனுஷன் இறந்து ஓடுறாங்க. இறந்துட்டா என்ன பெத்தா? ஐயா ஐயோ நீ தானே பெத்த கேளு. என்ன பெத்த அப்பே என்ன பெத்த ஆத்தே இங்க வாடி. உன்கிட்ட முத கேள்வி இதுதாண்டி. இப்ப ஒரு மனுஷன் இறந்துட்டோம்னா அழுகுறாங்கல்ல. ஆமா அழுதுட்டு மூக்கு ஒழுகும். ஒழுக அப்படின்னு செவத்துல ஓடுறாங்கல்ல. நீ என்னடி மைக்ல ஓடுற? இல்ல செவத்துல ஓடுறதுக்கு எதனாலடி? எதனால போடுறாங்க? இல்லத்தா அந்த வெள்ளை அடிக்கிறாங்கல்ல. ஆமா 14 நாள் கழிச்சு. ஆமா அந்த 16 நாள் கழிச்சு இல்லைன்னா 30 நாள் கழிச்சு கூட அடிப்பாங்க. அந்த 30 நாள் கழிச்சு வீட்டுக்கு ஏன் வெள்ளை அடிக்கிறாங்க? அந்த தீட்டெல்லாம் கல்யாணங்கிறதுக்காக அடிக்கிறேன் கிடையாது. இந்த ஊழமுக்கு சிந்தி போட்டது பூரா அந்த ஐயோ நான் என்னத்த சொல்லு. நான் என்னம்பே ஏதும்பே ஆம்பே ஊம்பே ஏலே. ஆமா அழகா இருக்கான்னு சொன்னாலும் அடிச்சுக்கிறா. உன் புருஷன் எங்கன்னு கேட்டாலும் அடிச்சுக்கிறா. கடைசியெல்லாம் சொல்ல மாட்டியா? எங்கிட்ட சரிவியா? அவ அங்கிட்ட பின்னாடி நானும் தொங்க விட்டு இருக்கீங்க. சரி இருத்த அவட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும்.
இதுக்கு பேர் என்னடி? முந்தானை. இப்போ நீ எப்படி வந்திருக்க? நான் பாவாடை சட்டை போட்டு வந்து. நான் 16 முளை சேலை கட்டி வந்திருக்கேன். சரி. இந்த சேலை கட்டியிருக்கேல்ல, இந்த சேலைக்கு இதுக்கு பேர் என்னது? முந்தானை. முந்தாங்கி. அடியே எடுத்து முந்தாங்கி சொருகுடின்றாங்கல்ல. ஆமா. இதுக்கு ஏன் பேர் முந்தாங்கின்னு வந்துச்சு? முந்தாங்கின்னு ஏன் வந்துச்சு தெரியலையே. தெரியலையே. இதெல்லாம் பொம்பளை தெரிஞ்சுக்க. இது இது ஏன் முந்தாங்கின்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ஏன்? இதை முன்ன இப்படி தாங்கிறதுனால தான் முந்தாங்கி. எதை தாங்குது? ஏன்? சரி, அம்மா சத்த மாதிரி கேக்குது. அம்மா கூப்பிட்டு காவல் பார்த்துருவோமா? அம்மா செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, மலைச்சாதி பெண்ணுக்கு மடுமாலை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, மலைச்சாதி பெண்ணுக்கு மடுமாலை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா அண்டே. காய் கெடுக்க காத்திருக்கே கண்ணிரண்டும் பூத்திருந்தே காதலனை காணலையே காரணத்தை நான் அறியேன். தினசரி நான் பார்த்த தாமரை பூவும் திருமுகம் மாறாமல் போனது பாவம். பூத்தெடுத்தும் யாத்தெடுத்தும் ஓயாது நானும் கொண்ட மோகம் உன்னை ஓயாது நானும் கொண்ட மோகம். செம்மீனே செம்மீனே கிட்ட சொன்னேனே கூந்தல் ஒன்று ஆடுதுங்கே விரலாய் பொட்டு வைக்க பொட்டி ஒன்று ஆடுதுங்கே. இருவரும் நாடும் சேர்த்ததை பார்த்து இடைவெளி இல்லாமல் போனது காற்று. நான் திரும்பி வரும் வரையில் நீரின்றி வாடும் நாத்து ஓடை நீரின்றி வாடும் நாத்து நானே நானா யாரோ நானா மெல்ல மெல்ல மாறினா நானே நானா யாரோ நானா மெல்ல மெல்ல தன்னைத்தானே மறந்தேனே என்னை நானே கேட்கிறேன். சிந்தி என்னை சிப்பி முத்தாச்சு என் கண்ணம்மா சிந்தி என் மணி சித்தாச்சு என் பொன்னம்மா. சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம் செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம். சிந்திய வெண்பல் சித்தி முத்தாச்சு என் கண்ணம்மா. ரோஜாப்பூ மாலையிலே ஒரு முல்லை புச்சைகிறதே இந்த மைனாக்கள் கூட்டத்திலே ஒரு சின்ன புறா சேர்த்ததே எங்கள் நெஞ்சமெல்லாம் வாழ்த்துதே. மல்லிகை பூவே பார்த்தாயா உன்னாலே என்ன தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்மதையா சொல்லு சொல்லு. பூசு மஞ்சள் பொன்னது பூவொன்று பூமியோடு வந்தது வாழ்ந்து ஏன் இந்த மாற்றங்களோ சொல்கிறதே. ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாளாட்டும்.
அது வானத்து மேலே பழானது ஓடத்து மேலே கொண்டாடுது பாடுது ஒன்று கொய்யாவோ அது என்னவோ பொழுதானா போதும் துணை ஒண்ணு வேணும் ஆட்டம் இடமாக பாடும் அது வானத்து மேலே பழானது ஓடத்து மேலே கொண்டாடுது தேடுது ஒன்று கொய்யாது அது என்னாகு நான் தூங்கியே நாளானது அது எனக்கு ஒரு போக வந்தது வாழ்வேலியோ நூலானது அது எனக்கு ஒரு தாக வந்தது குழந்தைகள் கூட வந்த மாதிரிதோ வீசுது மயக்க மாதிரிதோ பாடுது என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு இன்றெந்தன் கை சேர்ந்ததே சின்ன அழகு சிற்றிடை அழகு சிறுநீங்கை கொட்டிய அழகு எந்தெந்தன் தோல் சாய்ந்ததே எங்கள் உள்ளங்கையில் அவள் உயிரை வைத்தாள் ஒரே சொல்லி மனதை வைத்தாள் சுட்டு பார்வையில் சுடம் வைத்தாள் கரம் ஒன்று கொடுத்தாள் எழுந்து சொன்னீனே சொன்னீனே உன்கிட்ட சொன்னீனே செவ்வந்தி பொண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா வா மஞ்சள் காணியும் கொண்டு லா 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 நன்றி 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 அம்மா வணக்கம். நல்லா இருமா மகராசி இருமா 100 வயசு வரைக்கும் இப்படியே இருமா இப்படியே இப்படி இல்லாம இப்படியே இருமா சொல்லுங்கம்மா, உங்க வார்த்தை எப்பவும். ஆமா அப்பா என்ன சொன்னார் தெரியுமா அப்பா என்ன கண்ணு கருத்துமாக காவல் பார்க்க சொன்னார் எடுபட்டு காவலுக்கு எல்லாரும் நம்ம வந்திருக்கோம் நீ வந்திருக்க நான் வந்திருக்க வேற யாராவது இங்க வந்திருக்கிறார்களா வந்திருக்காங்கம்மா. யார் அவர் புதுசா ஒரு பிள்ளைய வச்சிருக்காரு அப்பா. புதுசா ஒரு புள்ளைய வச்சிருக்காரா எங்க அப்பா ஆமாமா. ஏய், எங்க அப்பாவுக்கு உண்டா பழம் அப்புறம் எங்க பாச்சு எங்க அப்பாவுக்கு 70 வயசு இருக்கும் அப்புறம் இருந்துதான் வச்சிருக்காரு. இந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் குமரி கொஞ்சம் குமரினா எத்தனை வயசு இருக்கும் ஒரு 25 தான் தேரும். இந்த 90 வயசுல 18 வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணாரு அது மாதிரி அதேதான். ஏய் சரி வேண்டி அப்படியே மின்னுக்குறாப்பா. விலகு என்னத்த கடிக்க சீ ஐயையே படுத்து ஏய் சீ ஓரமா நில்லி அப்பா என்ன கொண்டாட்டி பேர் கொண்டாட்டி குழம்பு வச்சாலும் கொதிக்காம இறக்கி வச்சாலும் இப்படி ஒரு பொம்பளை கொண்டாட்டி நீ பாத்திருக்கியா பார்த்தது பெண்ணுனா இப்படி கொண்டாட்டணும் இப்படியா அந்த மாதிரிலாம் உனக்கு தெரியுமா அந்த சைகை இந்த பத்தியா அந்த நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஆடிக்கிட்டே அதுக்காக ரொம்ப இருக்காளே. ரொம்ப ஆட்டாதடியே கலண்டு கீழே விழுந்துற போகுது ஆமா உன் பேர் என்னடி என்னடி ஏன் ஏய் ஏய் இயற்கை தாண்டி அப்படியே இருக்கும் இதெல்லாம் செயற்கை எப்போ வேணாலும் கீழே விழுந்துரும் சேர்க்கைய வை கை ஐயோ என்னடி தத்தண்டி பொத்துங்குது. என்ன வர வர குறவளைக்கு போயிட்டு இருக்கு என்ன இங்க போயிருச்சு என்ன விஷயம் கேக்குறாங்க. இங்க வந்துகிட்டு இருக்கே என்ன ஏறிக்கு சாண்டி ரொம்ப சரி ரொம்ப சந்தோஷம் எப்பவுமே ஒரு நிதானமாவே இருந்துக்க அதான் உனக்கு நல்லது எங்களுக்கு நல்லது ஊர்களுக்கு நல்லது இந்த நாடகம் இருக்கிற இவனுக்கு நல்லது அதனால இல்லடி அப்படியெல்லாம் சொல்லலடி இல்லை ரொம்ப ஏறவும் விடாத இறங்க விடாத ஒரு நிதானமாக வச்சுக்கன்றேன் அப்பா சொன்ன மாதிரி கண்ணு கருத்துமா காவலுக்கு வந்திருக்கோம் திரும்பி பாருங்கள் என்னடி என்னடி அங்கே அடிச்சுக்கிறேன் ஏண்டி அங்கே அடிச்சுக்கிறேன் ஐயோ என்ன ஏய் ஏய் கண்ணாடி கராத்தா பெரியத்தா ஏ பெரியத்தா இங்கிட்டு வாத்தா நீ இல்லாம எனக்கு ஆம்பளை படுக்கிறாங்களா நீ இல்லாம எனக்கு நடிக்கவே தோண மாட்டேங்குது. அப்பா சொன்ன மாதிரி இடத்துல வர்றீங்கன்னு வர்ணிச்சிருவோமா தேன்பாயின் சோலை இளந்தெட்டு வேலை
தேன் பாயசோடு இந்த மாத்தாய்வதானே மயிலும் தன்னானே அல்ல மகியானே வண்ண கலையே நீ பாராய் ஒரு நாள் அதை திருநாள் அன்பே அதனால் இன்பம் தருவார் கலையே நீ பாராய் வாழ்விலே ஒரு நாள் அதை திருநாள் அன்பே அதனால் இன்பம் தருவார் யோகமே மாறி இவடி பாத்தியா என்ன வந்துருச்சு கரெக்டிடுமா போண்டா பச்சி போண்டா பச்சியா நல்ல வேளை வடை பச்சின்னு சொல்லாமல் இடம் வந்து முக்கியமான இடம் பறவையில் வரட்டணும் சிறு பிள்ளை இல்லாமல் வீடு வந்து சேரக்கூடாதுன்னு பார்க்குறவங்க சொல்லக்கூடாது அதனால் பெரியவரை விடணும் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஆசை என்ன ஆசைமா ஆமாம் பெரியவர்னா மரியாதைக்குரியவர் வயசு சின்ன வயசாக தான் இருக்கும் ஆனால் பதவி உயர்வான பதவியாக இருக்கும் இப்போ அவர் என்ன சொன்னா ஐயா வாங்க ஐயா ஐயா வாங்கன்னு சொல்லுவோம் சின்ன வயசாத்தே அவருக்கு பதவி கொடுத்துருக்கீங்கல்ல அப்போ அவர் பெரியவர் தானே ஐயா தானே தலைமை ஆசிரியர் வயசு சின்னவராக இருப்பார் ஆனால் தலைமை ஆசிரியரை என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்களோட தகப்பன் தாயாரெல்லாம் தமிழ் ஆசிரியர் வாங்க ஐயா போங்க ஐயா அப்படின்னு கூப்பிட்றது இல்லையா அது மாதிரி தான் பெரிய ஐயா வந்திருக்காரு ஐயாவுக்கு வழிவிடணும் அதனால் இந்த இடத்துல ஆடணும் பாடணும்னு ஒரு ஆசை ஒரே ஆட்டம் ஒரே விரட்டு என்ன பண்ணணும் நீ சொல்கிறீ தேர்ந்தெடு இன்னைக்கு கும்மி அடிப்பம்மா அப்படியா ஆமாம்மா ஆட்கள் பத்தாதே சாப்பாட்டு போட பெண்கள்லாம் இருக்காங்க எங்கள் ஆத்தாலாம் இருக்காங்க கூட்டுருவோமா நம்ம 3 பேர் அடிக்கிறதும் சரிதான் இங்கே 30,000 பேர் பார்க்குறதும் சரிதான் அப்படியா 30,000 பேர் இருக்காங்க நினைக்கிறியா தன்னதினம் தன்னானே தன்னதினம் தன்னானே வரத பாருகடி அசைஞ்சு வரத பாருகடி நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே தேரு வருது பாருங்கடி அது தெருவில் வருது பாருங்கடி நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே அம்மா தேரு வரத பாருங்கடி அம்மா தேரு வரத பாருங்கடி அம்மான வரத பாருங்கடி சும்மா செஞ்சு வரத பாருங்கடி நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே அத்தா வரத பாருங்கடி சும்மா அசைஞ்சு வரத பாருங்கடி அள்ளி மலப்பதம் பதம் தொட்ட இங்கு அசந்து வரும் பூந்தேரா நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே சேர் வரல நீங்க எல்லாம் அழகா தட்டுறீங்க அவ அதை எப்படி தட்டினா திரும்பி இருந்தா
இடம் வந்து முக்கியமான இடம். எங்க பழுக்கில் போய் நீ சம்பளம் இது சில்லறை மாற்றி போடு. அது நீங்க தான் மாற்றுவீங்க. எப்படி பழுக்கில் சில்லறை மாத்தல, பழுக்கில் போய் காசே வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆளோலம் 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 ஆனவர் போற்றிடும் அருளாளன். உங்களோட விருதுலையா ஆளோலம் பாடுவது கேட்கலையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா, அடுத்தவங்க சொத்து மேல எந்த ஆசையா? இடம் வந்து முக்கியமான இடம். ஆமாம்மா. தவரிசுகள் ஜபமணிவர்கள் யார் வேணாலும் வரலாம். யார் வந்தாலும் மரியாதை கொடுத்து இணை கூப்பிடணும். மற்றவங்க வந்தால் நீங்களே பார்த்துக்கோங்க. ஆளோலம் சோ ஆளோளம் சோ. போடியே போடி போடி. ஐயய்ய ஏய் உற்பத்தி ஆறடா.